அன்பான பிள்ளைகளே, பாடம் 21 உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த பாடத்தில் நாங்கள் முற்றிலும் மாறுபட்ட எங்களுடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்பயாச்சும் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா, உங்களுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது, நீங்கள் மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ மிகவும் வருத்தத்தோடு இருக்கும்போது அந்த அந்த பலத்தினால அந்த தைரியத்தினால நீங்கள் எழுந்து செயற்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்கள் மனதில் ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை. திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 19லிருந்து 30 வரை. இதுல எதை பத்தி கதைக்க போறோம்னா, அந்தியோகிய திருச்சபையை பத்தி நாங்க பார்க்க போறோம். இந்த அந்தியோகிய திருச்சபையில என்ன நடந்துச்சு, எப்படி முக்கியமாக மாறினது, அந்த கருத்துக்களை நாங்கள் இன்று கலந்துரையாட போகிறோம். அது போகிறதுக்கு எனக்கு உங்கள் மத்தியில் சில கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதானே? இந்த கேள்வியை குறித்து நீங்கள் சிந்திங்க. திருச்சபை என்றால் உங்களுக்கு என்ன சிந்தனை தோன்றுகிறது? திருச்சபை என்றால் என்ன? இரண்டாவது, இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு பற்றி நீங்க சிந்தித்து இருக்கிறீங்களா? இந்த திருச்சபை எவ்வாறு வளரணும், இந்த திருச்சபையின் வளர்ச்சி குறித்து நீங்க சிந்தித்து யோசித்தது உண்டா? மூன்றாவது கேள்வி, திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்னது? திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்னது? இந்த கேள்விகளை உங்கள் மனதிலே வைத்து சிந்திங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க எனக்கு கொஞ்சத்துல பதில் தரப்போறீங்க. ரைட். இப்ப நாங்க திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்க வாசிங்க. வாசித்ததுக்கு பிறகு நான் சொல்ல போற இந்த காரியங்களை குறித்து கேளுங்க. அதாவது இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஸ்தேவானை கல்லெறிந்து என்ன செய்யறாங்க, துன்பப்படுத்தி அவரை கொலை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, இறை வார்த்தையை அவர் போதித்த நிமித்தமாக அவர் கல் எறியப்படுறாரு. அப்ப இந்த ஸ்தேவானை குறித்து உண்டான இந்த துன்பத்தினால என்ன நடக்குது, மக்கள் பெசினியா, சைப்ரஸ், அந்தியோகியா போன்ற இடங்களுக்கு என்ன செய்யறாங்க, சிதறி போறாங்க. அவங்க பயந்துட்டாங்க, அடே எங்களுக்கும் இங்க ஏதாவது எங்களையும் கொண்டு போட்டுருவாங்க, எங்களுக்கும் துன்புறுத்தல் நடக்கும்னு பெசினியா, அந்தியோகியா, சைப்ரஸுக்கு எல்லா இடமும் சிதறி போறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலேயே 30 வருட காலம் ஒரு யுத்தம் நடந்தது. எஸ்பெஷலி வடக்கு பக்கத்துல இந்த யுத்தம் நடந்துச்சு. அப்ப அங்க இருக்க மக்கள் தங்கள் உயிருக்கு பயந்து அவங்களும் நிறைய பேர் சிதறி போனாங்க. நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்க. அப்ப இங்க இருக்கிற அவங்க அங்க இருந்தாலுமே அவங்க யூதரை தவிர வேற யாருக்குமே அவங்க நற்செய்தியை அறிவிக்கல. அவங்க அந்த யூதர் கூட்டத்துக்கு மாத்திரம்தான் நற்செய்தியை அறிவித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சைப்ரஸ், சீரோன்ல இருந்து சில மக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, கிரேக்கரை அணுகி அங்க ஆண்டவருடைய நற்செய்தியை அந்த கிரேக்க மக்களுக்கு அறிவித்தாங்க. அப்ப அவங்க ஆண்டவருடைய அந்த பெலம், ஆண்டவருடைய அந்த சக்தியை கொண்டு இருந்தனால, நான் உங்கள்ட்ட முதலாவது கேட்டேன், உங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க குறித்து யோசித்து எப்படி செஞ்சிருக்கோன்னு யோசிச்சிருக்கீங்களான்னு. அதே மாதிரி தான் இவங்கள்ட்டையும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வழிநடத்தல் இருந்தபடி என்னால நடக்குது. பெருந்தொகையான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறார்கள். அதுதான் 19லிருந்து 21ஆம் வசனம் உங்களுக்கு கூறப்பட்ட அந்த சுருக்கம். இப்ப நாங்க பார்ப்போம் 22ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரும் என்ன சொல்றாங்கன்னு.
இப்போ என்ன நடக்குது, இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அந்தியோகியால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அவருக்காக வாஞ்சியாக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு இந்த நியூஸ் வந்து எங்க போகுது, எருசலேமுக்கு போகுது, ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகுது. சரியா, நான் அது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து பர்னபாவை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இங்கே அந்தியோகியா போயிட்டு இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து அங்கே சென்ற போது அந்த இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி. இப்போ சொல்லுங்களேன், உங்களுடைய திருச்சபைக்கு ஒரு கொழும்புல இருந்து ஒரு பெரிய பிஷப்போ இல்லாட்டி மேபி ஆர்ச் பிஷப் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சரியான சந்தோஷம், ரைட்? அப்போ அந்த சந்தர்ப்பத்திலையும் பெரும்பாலானோர் தூய ஆவியினால் உட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் ஆண்டவரிடம் வந்து சேர்றாங்க, ரைட்? இப்போ இப்படி இந்த அந்தியோகியா இப்போ பாருங்க வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வருது. 2-3 பேர் தொடங்கினது ஸ்தேவாண்ட அந்த மரணத்தினால துன்புறுத்தப்பட்டு சிதறி போன மக்கள் அங்கே சேர்ந்து என்ன நடக்குது, இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ இப்போ என்ன நடக்குது, சவுலை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சவுல் என்கிற பவுல், ரைட், அவரை தேடி அவரை வந்து அந்தியோகியாவுக்கு அழைத்து வந்தார்கள், ரைட்? அப்போ அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நல்ல கற்றறிந்த கமாலியல் என்னும் ஞானியிடம் கற்றறிந்த ஒரு ஞானி, ஒரு புத்திசாலி. ஸோ அவர் வந்து ஓராண்டு முழுவது கால பகுதியில் இந்த அந்தியோகியாவில் இருந்து இந்த மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு, ரைட்? அப்போ கற்றுக் கொடுத்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ணும்போது என்ன நடக்குது, முதலாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் பேரை எங்கே பெறுறாங்க, அந்தியோகியாவில் பெறுறாங்க. அதுதான் அதில் இம்பார்ட்டன்ட். சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் அந்த பேரை அந்தியோகியாவில் வச்சு பெறுறாங்க, ரைட்? அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது, எருசலேமிலிருந்து பல இறைவாக்கினர்களும் என்ன செய்கிறாங்க, அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. இப்போ அந்தியோகியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமாக மாறிக்கிட்டு வருது. அப்போ என்ன நடக்குது, அவர்களில் வந்து அகபு என்னும் ஒரு பேருடைய ஒரு மனிதன் தூய ஆவியின் வல்லமையினால் ஏற்பட்ட ஏவுதலால், ரைட், உலகமெங்கும் கொடிய பஞ்சம் ஏற்பட போகுதுன்னு அவர் வந்து அந்த தீர்க்கதரிசி அகபு தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறாரு. இது வந்து கிலாத்தியோ பேரரசு காலத்தில் உண்மையாகவே ஏற்பட்டது. ஸோ இப்போ என்ன நடக்குது, அங்கே இருந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை யூதேயாவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அனுப்ப தீர்மானிக்கிறாங்க. பாருங்க, அவங்களோட அகபு முன்னறிவிக்கிறார், அவங்க சேர்ந்து வேலை செஞ்சு என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தங்களால் கொடுக்கக்கூடியதை அவங்க வந்து அனுப்புகிறாங்க. அந்த பொருள் உதவியை வந்து யார் மூலமாக அனுப்புகிறாங்க, பர்னபா மூலமாகவும் பவுல் மூலமாகவும் அந்த மற்ற மூப்பர்களுக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து அனுப்புகிறாங்க, ரைட்? இப்போ பாருங்கள், இந்த பாடத்தில் வந்து நாங்கள் கண்டோம். நான் உங்களுக்கு முதலாவது கேட்ட கேள்வி, திருச்சபை என்றால் நீங்கள் சிந்திப்பது என்ன? திருச்சபையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? திருச்சபைக்கு வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது? இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட மனதில் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், ரைட்? ஒரு ஆண்டவருடைய கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தபடியினால அந்த கிரேக்கர்களுக்கு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் வந்து 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது தெளிவாக அமையும். ஸோ ஒரு திருச்சபைக்கு வளர்ச்சிக்கு ஆண்டவர் நிச்சயமாக அந்த திருச்சபையை ஆசீர்வதித்து அந்த திருச்சபையை வளர்ச்சி அடைய வழிநடத்த
தூய ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு தேவை. அப்போ தூய ஆவியானவருடைய திருச்சபையின் உருவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் அந்தியோகியா திருச்சபைக்கு தூய ஆவியானவர் எவ்வாறு வழிநடத்தினாரோ எங்களுடைய திருச்சபைக்கும் தூய ஆவியானவரின் வழிநடத்தல் மிகவும் மிகவும் முக்கியம். அதே மாதிரி பாருங்க, அந்த திருச்சபை இப்போ உருவாகுது, வளர்ச்சி அடையுது. என்ன அவசியம் வளர்ச்சிக்கு? நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாக ஒற்றுமையாக செயற்படுவது அவசியம். அது எங்களுக்கு அந்தியோகிய திருச்சபையிலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு அதை முன்னறிவிக்கும் போது நாங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு திருச்சபையாக மற்றவர்களுக்கு உதவலாம் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், தன்னலம் பாராது எங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களையும் குறித்து நாங்கள் யோசிக்கும் போது அந்த திருச்சபை ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ச்சி அடைய தொடங்கும். ஆகவே பிள்ளைகளே, எமது வாழ்விலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தூய ஆவியானவரை நீங்கள் நாடினால் அவர் உங்களுடைய வாழ்வுக்கு அந்த பிரச்சனையை குறித்து உரிய ஒரு தீர்வினை ஒரு சொல்யூஷனை வழங்குறதுக்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் அவரை நம்பிக்கையோட எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தையும் கிருபையும் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னே சென்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையும் அந்த அந்தியோகிய திருச்சபை வளர்ச்சி அடைந்த மாதிரி செழிப்பாக மற்ற கிறிஸ்தவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செயற்பாடு, துன்பங்களின் மத்தியில் திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு தூய ஆவியானவர் பணிபுரிந்தார். துன்பங்கள் மத்தியில் திருச்சபை வளர்வதற்கு தூய ஆவியானவர் பணிபுரிந்தார் என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரையை நீங்கள் எழுத போறீங்க. ஸோ அந்த கட்டுரையை நீங்கள் எழுதக்குள்ள எவ்வாறு ஸ்தேவான் ஏற்பட்ட துன்புறுத்தல் மூலமாக இவ்வளவு பெரிய அந்தியோகியா திருச்சபை உருவாகினதையும் நீங்கள் டச் பண்ணி எழுதலாம். இன்றைய பாடத்துக்கான மனன வசனம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். நாங்கள் எங்களுடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ளங்கள் ஆண்டவரே சுவாமி, அன்று நீர் தூய ஆவியானவரின் வல்லமையினால் ஆண்டவரே சுவாமி பெருந்திரளான மக்கள் உம்மிடம் சேர்ந்து அந்த மாபெரும் அந்தியோகிய திருச்சபை உருவானது. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் மனதைகளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக எம்முடைய வாழ்வை உம்மத்தியில் நாங்கள் ஒப்படைக்க பிள்ளைகளாக மாற எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, உமது தூய ஆவியானவருடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்து அதன் மூலம் எங்களுடைய திருச்சபைகள் வளர நீர் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே. ஆமென்.